Harul has to make arrangements for the accommodation of 150 persons for his family function. அருளோட வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 பர்சன்ஸ் வராங்க. அவங்க தங்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை வந்து அவன் பண்ண போகிறான். For this purpose, he plans to build a tent which is in the shape of cylinder surmounted by a cone. ஸோ இதுக்காக அவன் வந்து ஒரு டென்ட் போட போகிறான். அந்த டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் ஷேப் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கோன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து அவன் வந்து டென்ட்டு போட போகிறான். ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தான் வந்து கோன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் டென்ட் போட போகிறான். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஈச் பர்சன் ஆக்குபைஸ் 4 square meter ஆஃப் த ஸ்பேஸ் ஆன் கிரவுண்ட் அண்ட் 40 cubic meter ஆஃப் ஏர் டு ப்ரீத்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரவுண்டுனா இதுதான். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் பார்த்திங்கன்னா 4 square meter பிளேஸ் தேவைப்படுதான் ஒவ்வொரு பர்சனுக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 40 cubic meter ஏர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் ஷுட் பி த ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட் ஆஃப் த டென்ட் இஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இஸ் 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருக்கு இல்லையா, இதோட ஹைட் வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோனிக்கல் பார்ட் இருக்குல்ல, இதோட ஹைட்டு தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டை வந்து நம்ம H1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம H2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவங்க நமக்கு 2 விஷயம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஒவ்வொரு பர்சனும் தங்குறதுக்கு 4 ஸ்கொயர் மீட்டர் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நமக்கு மொத்தமாக வந்து 150 பர்சன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக அந்த பேஸ் ஏரியா எவ்வளோ தேவைப்படுதுன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் பேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 4, அப்போ 150 மெம்பருக்கு எவ்வளோ தேவை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0, 4 5s are 20, பேலன்ஸ் 2, 1 4s are 4, 4 + 2 வந்து 6. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 600ன்னு சொல்லிட்டு நமக்கு ஏரியா கிடைக்கிது. இது வந்து ஸ்கொயர் மீட்டர். அப்போ பேஸ் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr² ஈக்குவல் டு இந்த ஆன்சரை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எவ்வளோ வந்திருக்கு, ஸ்கொயர் மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன கொடுத்தாங்கன்னா, அந்த ஏர் பற்றி கொடுத்துருந்தாங்க. ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பர்சனும் ப்ரீத் பண்ணுறதுக்கு 40 cubic meter வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்குற இடம்னா இந்த பேஸ் ஏரியா மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. பட் ப்ரீத் பண்ணுறது அப்படின்னும் போது இந்த சிலிண்டரும் வரும், இந்த கோனும் வரும், மொத்தமாக சேர்ந்து தான் நமக்கு வந்து அதில் ஏர் வந்து இருக்கும் அந்த டென்ட்டுக்குள்ளே இல்லையா. அப்போ 2 ஷேப்பும் தான் இங்கே நமக்கு மிங்கிள் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 40 cubic meterன்னு கொடுத்தாங்க. 150 மெம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 4 பக்கத்தில் ஸ்கொயர் மீட்டர்னு போட்டுருங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கூட 150 மல்டிப்ளை பண்ணும்போது 600 கிடச்சிது. அதே 4 கூட 150 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 600 தான் கிடைக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கிறதுனால இன்னொரு 0 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், cubic meterன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியான்னு சொல்லும்போது இது மட்டும்தான் வரும். ஆனால் வால்யூம் ஆஃப் ஏர்ன்னு சொல்லும்போது நமக்கு இது ரெண்டுமே கவர் ஆகும் இல்லையா. அப்போ இந்த ஷேப்புடைய வால்யூம் ப்ளஸ் இந்த ஷேப்புடைய வால்யூம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் வால்யூம் நமக்கு கிடைக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு நம்ம இந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏருக்கு பதிலாக எழுத போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ வந்திருக்கு ஆன்சர் நமக்கு 6000 வந்திருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு πr²h. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டருக்கு வந்து வெறும் πr²h தான் வரும். அதுவே கோனாக இருந்தால் இதே ஃபார்முலா வரும், கூட வந்து 1/3 வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டருடைய ஹைட்டை நம்ம H1 எடுத்திருக்கோம், கோனுடைய ஹைட்டை H2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால இங்கே வந்து H1 போட்டுக்கோங்க சிலிண்டருக்கு, கோனுடைய ஹைட்டில் வந்து H2 போட்டுக்கோங்க. ஆரில் வந்து R1 R2 போட தேவையில்லை. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இது எவ்வளோ இருக்கோ இதுக்கும் அதே ரேடியஸ் தான் இருக்கும். அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஈக்குவல் டு 6000 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ πr²
ஆர் ஸ்கொயர் அப்படின்றது ரெண்டுத்துலேயுமே நமக்கு காமனாக இருக்குது. ஸோ பையா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே h1 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு h2/3 இருக்கும். இங்கே 6000 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பையா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 600, அதை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ 600 × h1 + h2/3 = 6000 வரும். ஸோ இந்த h1 + h2/3 அப்படியே இருக்கட்டும். இந்த 6000 போட்டுக்கோங்க. இந்த 600 மல்டிப்பிள் இருக்குதா, இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு டிவைடடில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 6 வந்து 1 டைம், இங்கே 60 வந்து 10 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ h1க்கு நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே கூட h1க்கு வேல்யூ போட்டுக்கலாம். h1க்கு எவ்வளோ இருக்குது, 8 இருக்கா. ஸோ நான் 8 போட்டுக்கிறேன். ப்ளஸ் h2/3 இங்கே எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு 10 வந்திருக்கு. இப்போது h2/3 அப்படியே இருக்கட்டும். இந்த 10 இந்த +8 வந்து இந்த பக்கம் வரும்போது இங்கே வந்து ப்ளஸ் இருக்குல்ல, அப்போ இங்கேயும் ப்ளஸ். ஸோ ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது என்னாகும், -8 வந்துடும். அப்போ h2/3 எவ்வளோ கிடைக்குது, நமக்கு 2ன்னு கிடைக்குது. நமக்கு h2 தான் வேணும், அதனால இது ரெண்டும் கிராஸ் மல்டிபிகேஷனில் போயிட்டு நமக்கு 6 அப்படின்ட்டு கிடைக்குது. ஹைட் அப்படின்றது மீட்டரில் இருக்கும். ஸோ ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். therefore height of the conical part is 6 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம்.